தப்பு பண்ணால் பெற்றவங்க என்ன பண்ணணும்? அந்த தப்பு மறுபடியும் நடக்காத அளவுக்கு வந்து கண்டிக்கணும். ஆனால் அந்த கண்டிஷன் பண்ணுறதுல எப்படி கண்டிஷன் பண்ணுறாங்கங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஒரு மிஸ்டேக் நடக்குதுன்னா அது ஏன் நடக்குது, எந்த சூழ்நிலையில் நடக்குது, அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்தது, அவங்களோட ஏஜ் என்ன, மெச்சூரிட்டி லெவல் என்ன, இது எல்லாமே யோசனை பண்ணி பார்க்கணும். 19-20 வயசில் ஒரு பொண்ணு வந்து லவ் மேரேஜ் பண்ணுதுன்னா அது ஒரு இயற்கையான ஒரு நார்மலான விஷயம். ஹார்மோன்ஸ் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். வயசுக்கு தகுந்தபடி எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் அந்த வயசில் மெச்சூரிட்டி லெவல் இருக்காது. ஒரு கல்யாணம்னா என்னன்னு தெரியாது, தாலி கட்டுறது தான் கல்யாணம், எப்படி பிள்ளை வருதுன்னு கூட தெரியாது, எப்படி பிள்ளை பிறக்குன்னு தெரியாது, எப்படி ஒரு குடும்பத்தை நடத்தணும், எப்படி ரன் பண்ணணும், ஃபஸ்ட்டு என்ன படிப்பு செலக்ட் பண்ணணும், அதுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் போகணும், என்ன ஒர்க்கு போகணும் கூட தெரியாது அந்த வயசில். அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு ட்ரெஸ்ஸு கூட செலக்ட் பண்ண தெரியாத ஏஜ் தான் அது. அப்போ அந்த ஏஜில் வந்து எந்த ஒரு பொண்ணுக்குமே மெச்சூரிட்டிங்கிறது இருக்காது. அது மெச்சூரிட்டி லெவலுங்கிறது எப்போன்னா வாழ்க்கையில் அடிபட்டு எல்லா பிரச்சனைகளையும் சந்தித்து ஒரு 30 வயசுக்கு மேலே, அதாவது 20 வயசுக்கு மேலேயே நம்ம படிப்பை முடிச்சுட்டு நிறைய வேலைக்கு போய் நிறைய ஊர்களுக்கு போய் அந்த நிறைய மனிதர்களிடத்தில் பழகி ஒரு கம்யூனிகேஷன் அந்த வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை பார்த்ததுக்கப்புறம் ஒரு எமோஷ்னல் மெச்சூரிட்டின்னு ஒன்று உருவாகும். அந்த ஏஜுக்கு தகுந்தபடி 30 வயசுக்கு மேலே அவங்க வேலை பார்க்குற இடங்கள் எல்லாம் மனிதர்கள் வந்து பல பாடத்தை கற்றுக் கொடுப்பாங்க. அதனால் நம்ம நிறைய பாடத்தை கற்றுக்கிடுவோம். அதனால் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். 19-20 வயசில் வேணால் வாழ்க்கையை செலக்ட் பண்ண தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு 30 வயசுக்கு மேலேயே வாழ்க்கை ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருச்சு. நம்ம ஒரு தப்பு பண்ணோன்னே ஆமாம் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்போம். ஆனால் அவங்க மன்னிக்கிற மாதிரி மன்னிச்சுட்டு நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இது கிடையாது. அதை மனசுக்குள்ளேயே வச்சிருந்து அந்த வெஞ்சன்ஸ் வச்சு பழி வாங்குறது இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்பவே கொடூரமான விஷயம். அப்படி எந்த பேரண்ட்ஸும் பிள்ளைங்களுக்கு வந்து பண்ணாதீங்க. பிள்ளைங்களோட அன்பு என்றைக்குமே உண்மையானது. பிள்ளைங்க எந்த பேரண்ட்ஸை பற்றியாவது யாரை ஊர் உலகத்தில் ஃப்ரெண்ட்ஸில் பேரண்ட்ஸை பற்றி சொல்லியிருக்காங்களா? தப்பாக ஒரு வார்த்தை பிள்ளைங்க சொல்லுவாங்களா? அது ஏன் பிள்ளைகளை பற்றி ஊரெல்லாம் போய் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் போய் சொல்கிறீங்க? பிள்ளைகள் லைஃப்பில் ஒரு தப்பு நடக்கக்கூடாது, நடந்து போச்சு, என்ன செய்ய போகிறீங்க? அப்போ அவங்க ஒரு நாள் கேவலப்படுத்தினாங்கிறதுக்காண்டி அவங்கள ஆயுசு உள்ள நீங்கள் கேவலப்படுத்துவீங்களா? 20 வருஷமாக பாடப்படுத்திக்கிட்டு இருப்பீங்களா? அப்போ உங்களையே நம்பிக்கிட்டு இருக்கணும், உங்களையே டிபெண்ட் பண்ணி இருக்கணும். உங்களுக்கு பிரச்சனை என்னது? காஸ்ட்டு தானே பிரச்சனை. சாதி, மதம், நிறம், இனம், மொழி இதெல்லாம் பார்ப்பீங்க. இதெல்லாம் பார்க்காம தான் ஸ்கூலில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்லியாக பேசுவோம், பழகுவோம். ஸ்கூல் காலேஜில் அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் வாழ்க்கைன்னு வரும்போது அந்த காதலுக்கு கண் இல்லாமல் போயிடுது. லவ் இஸ் பிளைண்டுங்கிறது உண்மை தான். எந்த மாதிரியான ஒரு குடும்பத்துலேருந்து ஒரு பையனை செலக்ட் பண்ணலாம், அவன் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருப்பானா, நம்மளோட கேரக்டர் ஆட்டிடியூடுக்கு சரி வருவானா, மேட்ச் ஆகுதா முதல்ல கேரக்டர் அப்படிங்கிறது, பிஹேவியர்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த ஃபேமிலியோட பேக்ரவுண்டு எல்லாமே தெரிஞ்சிருந்தால் கூட 19-20 வயசில் ஏன் பண்ணுறோம், இந்த தப்பு எதுக்காண்டி பண்ணுறோன்னு தெரியாது.